Hi guys, welcome to my channel. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSS rank revival hunter பார்க்க போறோம். And chapter 79 நான் வீடியோ போட்டே ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டுக்கா போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே நான் முடிக்க பார்க்குறேன். ஸோ இன்னும் ஒரு 21 சாப்டர் தான் இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். ஸோ நம்ம கன்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ கன்டினியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொம்பளை செத்து போயிட்டா. அந்த பொம்பளை செத்து போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளையோட ஆளுங்க எல்லாமே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ மெயின் கேரக்டர் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து அந்த எங்கள் மாஸ்டரோட பர்பிள். ஸோ அந்த பர்பிள் தானே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எங்களோட லீடர் ஆக முடியும். ஆனால் எங்களுக்கு உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து எங்ககிட்ட பண்ணி காமிக்க முடியுமா? அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட ட்ரூ லீடராக நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தோன்னே நம்மளோட மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்பிள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது தானே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து அந்த டீமேட்ஸ் அவங்களோட இதில் வந்து ஃபஸ்ட்டு டீமேட்ஸில் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறா. ஸோ அந்த யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டு எல்லாம் மண்டிட்டு ரீடர்னு சொல்லிட்டு இருக்காங்க இவனை. ஸோ உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், என்னை வந்து ரீடர்னு சொல்லாதீங்க, நான் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக இன்னும் நான் உணரல. ஸோ இன்னும் அந்த அளவுக்கு நான் இன்னும் லேக் நிறையா இருக்குது, நான் இன்னும் நிறையா இது கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னை ரீடர்னு சொல்லாதீங்க அப்படின்றான். ஸோ அதுக்கு வந்து மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் உங்களை சேடுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து ஒரு பொம்பளை என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை வேணால் நான் வந்து வைஸ் ரீடர்னு வேணால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சொல்லுவாள். ஸோ வைஸ் ரீடர்னோடனே நம்ம மெயின் கேரக்டர் ஓகேன்றான். வைஸ் ரீடரா? எனக்கு அந்த பேரை சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு என்ன வைஸ் ரீடர்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு கூட்ட பிடிக்குமா என்ன? என்னமோ ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறோன்னா, இந்த இவரோட மாஸ்டர் அந்த பொம்பளை செத்து பிடிக்கா அந்த ஃபர்னரை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் முடிஞ்சிருச்சு. 22/4 வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் கான்ட்ரிபியூஷன் ரேங்கிங் சொல்லிட்டு வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்ம கிங் ஆஃப் டெத் இருக்கான். செகண்ட் ப்ரைஸ் வந்து ஃபார்மசி. தேர்ட் பார்த்தீங்கன்னா வைப்பரு. அதுக்கப்புறம் கிங் ஆஃப் மெடிசன் வந்து 4th இருக்கான். வைப்பர் இந்த இதில் எதுவுமே பண்ணலை. ஸோ அவன் எப்படி கிங் ஆஃப் மெடிசன் அந்த தாத்தாவோட அவன் எப்படி அதிகமாக போனான்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தெரிஞ்சு நம்ம கிங் ஆஃப் மெடிசன் வந்து அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறது, இந்த நம்ம ஃபார்மசிக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணான். ஸோ அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபார்மசி அவளே தெரிஞ்சால் பண்ணியிருப்பா. பட் தாத்தா வந்து ஃபுட்டு இதெல்லாம் பண்ணால் வைப்பர் எதுவுமே பண்ணலாம். அவன் தெரிஞ்சு அவன் வந்து ஒரு இது மட்டும் தான் கற்றுக்கிட்டான். அவனோட இது கற்றுக்கிட்டான். அவன் சுயநிலைவாதி. மற்றபடி அவன் வேறு எதுவும் அவ்வளோ எதுவும் பண்ணலையே. சரி, என்னமோ ரேங்கிங் இது போட்டிருக்குது. ஸோ அந்த ரேங்கிங் போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பழைய அந்த புக்காக இருக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த லெவல் முடிஞ்சிடுச்சு. ஸோ பழைய இடத்துக்கு வந்தோன்னு பார்த்தோன்னே நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா, பழைய இடத்துக்கு எல்லோரும் என்னென்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க 4 பேர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. மற்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மயக்கா போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறான்னா, என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சாக்கில் பார்க்குறேன். அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போனீங்கன்னா வந்து எல்லாமே மயக்க போட்டு விழுந்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து மெயின் கேரக்டர் என்ன கேட்குறேன்னா, எல்லாம் எதுக்கிட்ட மயக்க போட்டு விழுந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் கிட்ட கேட்குறான். ஸோ அந்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விட அவங்க வந்து சும்மா மயக்க போட்டு தான் விழுந்துருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்றான். ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான், என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த விச்சை வந்து கையை தொட்டு பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்டி சுட்டியான அவன் இருக்கான். ஸோ அந்த கவுன்சிலர் வந்து என்ன பண்ணுறான்னா, இல்லை நீ வந்து பண்ணது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது எல்லாருமே நீ அங்கே வந்து அது மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நேரத்துக்கு நீ வந்து வரும்போது எல்லாருமே முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஏன்னா வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இவங்க எல்லாத்தையும் மேக்கப் போட வச்சேன். ஸோ அதெல்லாம் நீ பயப்படாத, அவங்களாம் கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னா. ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறாங்க, என்னடா உனக்கு வேணும், என்ன பேசணுன்னே, உன்னோட முடி வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் நான் வந்து உன் முடியை கட் பண்ணுறேன்னா. அவன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சர் இருக்கும். அந்த பவுச்சில் வந்து அவன் முடியை வந்து போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நகத்தை வந்து கட் பண்ணுவான். எது கையில் இருக்கிற நகத்தை அதையும் வந்து ஒரு பவுச்சில் போடுவான். ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துருச்சு, இவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. மெயின் கேரக்டருக்கு ஒரு ஸ்கில் இருக்குது தானே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்கில்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த ஸ்கில் என்னென்னா, மற்றவங்க என்ன மைண்டில் நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்கில்லை அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த கவுன்சிலர் என்ன பண்ணுறா, ஆர்ட் வந்து 5க்கு 5 இருக்குது. ஸோ அந்த நம்ம கவுன்சிலர் என்ன பண்ணுறா, பெரிய ஃபேன் ஆகிட்டான் இவனோடது. லைக் இந்த பிடிஎஸ்க்கு வந்து இந்த நம்ம ஊர் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஓ மை காட் பிடிஎஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிடிஎஸை பற்றி ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட போதும், திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு குத்துற அளவுக்கு கூட வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவன் ஃபேன் ஆகிட்டான். யார்? இந்த கவுன்சிலர் வந்து நம்ம மெயின் கேரக்டர் இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் மைண்டில் என்ன நினைக்கிறான், இவனோட சாக்ஸ் இவனோட இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி இவன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஆக்கிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரிய ஃபேன் ஆகிட்டான்.
ஸோ இது வந்து உண்மையாக ரியல் லைஃப்லேயே வந்து நடக்குது. இது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொரியா இருக்குது தெரியுமா? அந்த கொரியாவில் வந்து சவுத் கொரியா நார்த்தில். ஸோ சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லுக்கிசம் சொல்லிட்டு இன்னொரு மால்வா அந்த மால் வந்து ரியல் லைஃப்பில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸோட பேண்டீஸ் எல்லாமே வந்து ஓட்டையாயிடுச்சு. நம்ம ஊருக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ பசங்களும் சரி அதுதான். பட் பசங்க வந்து அதே ஓட்டையானவும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் அந்த கேர்ள்ஸ் பேண்ட்டி வந்து எதாவது ஆயிடுச்சுன்னு வைங்க, ஸோ அதை வந்து விற்பாங்க. ஸோ அதை நிறைய பேர் வாங்குவாங்க. அதே மாதிரி பேண்ட்டி ஷார்ட்டே போட்டு இங்கே பாரு இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு சாப்டர் இருக்கும், ஒரு ஆர்ட்கே இருக்கும். ஸோ அந்த ஆர்ட்டை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நான் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த கொரியாவில் இந்த மாதிரி நிறைய இது நடந்துகிட்ருக்குது. இப்போ கூட நடந்துகிட்ருக்கும். நீங்கள் ட்விட்டரில் போய் ட்விட்டர் இல்லைன்னா டெலிகிராமில் வந்து சர்ச் பண்ணாவே வரும். ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து அதை மாதிரி தான் இதுவும் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான். ஸோ மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நவுட்ரா சுனி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அழுகிற மாதிரி போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் என்ன கேட்குறான்னா, இந்த அப்போக்லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எல்லாமே எண்டிங் வந்து சேடாக இருக்குது. அதனால் இந்த புக்கில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் போக சொல்கிறீங்க. பட் அது ஆக்சுவலாக ரீசன் வந்து வேறு இருக்கும். ஸோ ஒரிஜினல் ரீசன் என்ன, அப்போக்லிப்ஸ் எப்படி ஏன் வந்து அப்போக்லிப்ஸ் நடந்துச்சு அப்படியெல்லாம் அவன் கேட்குறான். ஸோ உடனே வந்து நம்மளோட கவுன்சிலர் என்ன பண்ணால், நீ நிறைய கேள்வி கேட்குறேன், வா என் கூட வான்னு சொல்லிட்டு அவனை கையில் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனான். ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரெக்டாக வந்து 81 சாப்டர் போகலாம். ஸோ 81 சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து என்ன அந்த 2 பேருமே வந்து அந்த திருப்பி அந்த வேர்ல்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த வேர்ல்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த கவுன்சிலர் இருக்காங்க. ஸோ அவன் வந்து இதனால தான் வந்து இந்த டிசீஸை வந்து சொல்லிட்டு காமிக்கிறான். ஸோ அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராகன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு காப்ஸ் வந்து கிட்டே போய் பார்க்குறேன். காப்ஸ் கிட்டே போகும்போது வலிக்குது அது ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து மெயின் கேரக்டர் கேட்குறேன், வலிக்குது செத்து போயிடுச்சுன்னா ஆனால் பேசுது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து அவன் சொன்னான் கவுன்சிலர் தான் இதுதான் இப்படி. ஸோ அந்த கவுன்சிலர் வந்து செத்து போய் கிடக்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனி என்ன சொல்லணும்னா, என்னோடய சிஸ்டர் வந்து அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவான். ஸோ உடனே வந்து நம்ம விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 ஸ்வாடாக இருக்கும். ஒரு பெரிய அந்த ஃபஸ்ட் அந்த ஸ்வாட் இருக்குதானே, அந்த நம்ம மெயின் கேரக்டர் வச்சுருக்க ஸ்வாடு பற்றி பேர் வந்து தான் சைனின்னு சொல்கிறான். ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி கவுன்சிலராக இருந்திருக்கு. அந்த கவுன்சிலராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனை வந்து சாவடிக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா அவன் வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான் அந்த ஆளுக்கு. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, சாவடிக்கிறது பதிலாக அவனை வந்து 4 பார்ட்டாக பிரித்து அங்கேயும் இங்கேயும் போட்டுருவான். ஸோ அதில் ஒரு பார்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஆள் வந்து இதுக்கு மேலே ஒருத்தன் தான் நினை. ஸோ அவன் வந்து குத்திட்டு போயிருக்கான் இந்த கவுன்சிலரை. ஸோ அதுக்கு வந்து இப்போ கரண்டாக இருக்கிற கவுன்சிலர் என்ன சொல்கிறான், இது வந்து இந்த வேர்ல்டுக்கு உண்டான கவுன்சிலர் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒருத்தன் வந்து சாவடிச்சுட்டு போயிருக்கான். ஸோ உனக்கே தெரியும் அந்த ஆள் பேர். ஸோ அந்த ஆள் பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னா அகினம்ன்றான். ஸோ அவன் தான் மெயின் வில்லன் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியில். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற எல்லா வேர்ல்டுக்கும் போயிட்டு கவுன்சிலர் எல்லாத்தையுமே சாவடிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து கவுன்சிலர் கில்லர் தான் சொல்லிட்டு அவனை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவன் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற கவுன்சிலர் வந்து சாவடிச்சுட்டு அந்த சைனி இருக்கிறனால ஒரு பாட்டை வந்து இங்கே சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த சைனி பாட்டை வச்சு சாவடிச்சுட்டு அப்படியே போயிட்டான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் செத்துனால வந்து அவன் உடம்புல இருக்க அந்த கேர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற வைரஸ் வந்து பரப்பி விட்டுச்சு. அதனால தான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாருமே செத்து போனாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த பொம்பளை இவன் அந்த தாத்தாலாம் போன ஆட்களை பார்த்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் லைஃப்பில் செத்து போயிட்டாங்க. பட் அந்த ஸ்டோரியில் பார்க்கும்போது பார்த்தா வீடியோ கேம் மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, உதாரணத்துக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஃபேமிலின்னு சொல்லலாம். பட் அது ரொம்பவே டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம அதை சொல்ல வேணாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி, ஸோ அதுவும் டார்க்காக இருக்கும். நான் எது சொன்னால் டார்க்காக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஃபேமிலி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்படி வேணால் சொல்லலாம். ஸோ யாரோ ஒரு ஃபேமிலி இறந்துட்டாங்க. பட் அது உங்களுக்கு அந்த ஃபேமிலியை வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபேமிலியை வச்சு ஒரு வீடியோ கேம் மட்டும் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஸ்டோரியை வச்சு அவன் வந்து ஒரு புக்கை எழுதி வச்சுருக்கான். ஸோ அந்த புக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த கேமை வந்து அந்த எண்டிங் இல்லாமல் வேறு எண்டிங் மாத்திரம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஆர்க்கு. ஸோ அதுதான் நான் வந்து இப்படி சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் என்ன பார்க்க அந்த ஆளை வந்து சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து முறைச்சி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறோம், நம்ம சைனிகிட்ட என்ன சொல்கிறோன்னா, உன்னோட சிஸ்டர் அங்கே இருக்காங்கன்னா அவளை அப்சர்வ் பண்ணுன்றான். ஸோ உடனே வந்து நம்ம சைனி வந்து அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவளோட சிஸ்டரில் இப்போ ஒரு ஆள் வந்து 4 கான்சியஸாக போயிட்டான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ் என்ன சொல்லிட்டான், என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை பயப்படுத்துது. உடனே நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஷாக் ஆகலாம். அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிச்சு. அண்ட் சாப்டர் 82. ஸோ நான் ஏன் அடிக்கடி சாப்டர் நேம்
சாப்டர் நம்பர் சொல்கிறேன்னா, ஸோ நான் எடிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மெமரியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி, ஏன் ப்ரோ எல்லா சாப்டருக்கு முன்னாடி நீங்கள் சாப்டர் நம்பர் சொல்கிறீங்கன்னா, ஸோ நான் எடிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஃபியூச்சரில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சாப்டர் 82ல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து என்ன சொல்கிறேன், ரெசிஸ்ட் பண்ணுது, நான் வந்து அப்சர்வ் பண்ண மாட்டேன்னுது. உடனே அந்த ஃப்ராக்மெண்ட் என்ன சொல்லுன்னா, ஒரு சைனி ஒரு பார்ட் இருக்காங்க, டார்க் சைனி. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பார் சிஸ்டர், நான் வந்து இவங்களோடலாம் இருக்க முடியாது, இவன் எவ்வளோ பவர்னு எனக்கு தெரியாது, நான் யார் எவ்வளோ பவர்னே தெரியாது, நான் எப்படி இவன் கூட இருக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். ஸோ உடனே வந்து நம்ம சைனி என்ன சொல்கிறா, இல்லை இவன் வந்து நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லுது. உடனே வந்து நம்மளோட அந்த இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இவனை வந்து டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் இவன் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியை காமிக்கிறான். காட் டேம் ப்ரோ, வாவ். ஸோ அவள் டெஸ்ட் எங்க, இவரோட மூஞ்சி எங்க, வேறு லெவலில் இருக்க ஆளு கொடுத்து வச்சவன். இந்த ஸ்வாட் வந்து இந்த மாதிரி பொம்பளை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பவராக இருந்துச்சு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவள் வந்து டார்க் ஹேர் வச்சுட்டு வேறு லெவலில் இருக்கேன். நான் சைனி கூட டுபாக்கூன்னு நினச்சேன், பட் சைனி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்து எவ்வளோ அழகாக இருப்பான்னு சுத்தமாக புரியல. இந்த ஆர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்டு ஏன் துணியை போட்டு மறைச்சாங்க, அது துணியை தான் எடுக்க வேண்டியது தானே. ஸோ மேபி நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பான்வாவை பற்றி பேசலாமா, இல்லை என்டையை பற்றி பேசலாமா, வேணாம். ஸோ நான் ஏன் இதெல்லாம் என் தாட்ஸ் திடீர்னு வருதுன்னு தெரியல இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆளுக்கான, ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த ஸ்வாட் என்ன சொல்லுன்னா, என்னோட மெமரிஸை நான் பார்க்குறேன், அந்த மெமரிஸில் வந்து ஏதாச்சும் கெட்டது இருந்துச்சுன்னா நான் வரமாட்டேன், அதுவே நல்லது இருந்துச்சுன்னா நான் வருவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் என்ன பண்ணுன்னா, மெமரிஸ் இவனோட மெமரிஸ் பார்க்கும், இவன் மெமரிஸில் தான் எல்லாமே நல்ல விஷயம் தான் இருக்கும், இவன் மெமரிஸில் என்ன இருக்குது எல்லாத்தையுமே காப்பாற்றுறது தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவனோட இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வாடே வந்து பாவி நீ இவ்வளோ நல்லவனா அப்படி இப்படின்னு சொல்லுது. ஸோ இவன் நல்லவனா சொல்லி நான் வந்து உன்னை மாஸ்டராக ஏற்றுக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னோட எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா பெயின். ஸோ இந்த மொத்தம் 4 சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இவனுக்கு இது வரைக்கும் 2 சிஸ்டர் இருக்குது. ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுன்னா, லைட் ஆட்டம் எரியும், அந்த லைட்டை வச்சுட்டு ஒரு டேஸும் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோட எபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா பெயின். ஸோ இந்த பெயின் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்ன பண்ணுன்னா, இவன் அந்த கத்தியை வச்சுட்டு வேற எவனா கட் பண்ணானா, ஸோ அந்த கட் பண்ணுறது வந்து நார்மலாக பெயின் இருக்கும், அதை விட பயங்கரமான பெயின் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து யாருமே சாவடிக்காது, எதுவும் பண்ணாது, பட் பெயின் இருக்கும், புரியுதா இல்லையா, லைஃப் லாங் மாதிரி. ஸோ அதுதான் வந்து இவரோட பவரு. ஸோ அவரை வச்சுட்டு நீங்கள் வந்து ரத்தம் வராது, எதுவும் வராது, குத்துனீங்கன்னா அவன் சாக மாட்டான், ஆனால் பெயின் இருக்கும், புரியுதா இல்லையா. ஸோ அதுதான் வந்து இவ்வளோ பவர். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 2-3 பேஜ் இருக்குது. ஸோ சாப்டர் எண்டிங்க்கு அப்புறம் இன்னும் 2-3 பேஜ் கொடுக்க. அந்த பேஜில் பார்த்துட்டு வந்து அந்த கவுன்சிலர் என்ன சொல்கிறான்னா, என்னையை வந்து எப்போ அந்த கவுன்சிலுக்கு கில்ல இருக்கானா, ஸோ அவன் வந்து என்னை எப்போ மீட் பண்ணுவான்னு தெரியல, எப்போ நான் அவன் கையில் சாக போடன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி அவங்ககிட்டே சிம்பாட்டாக ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த விஷயம் எதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து 83க்கு போனோம். ஸோ 83க்கு போனீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து திருப்பியும் வந்து அந்த பழைய இடத்துக்கு போனோம். ஸோ பழைய இடத்துல போனோடனே அந்த அவனோட மாஸ்டர் இருக்கான, மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு இப்போ வந்து இவனுக்கு கீழே தான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து 2 சாப்டருக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, ஃபர்னர் ரெடி பண்ணிடுவான். ஸோ அது பண்ணிட்டீங்களா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு மாஸ்டர் வந்து காணாமல் போயிட்டாங்க, அந்த மாஸ்டர் காணாமல் போன இடத்துல பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு இருந்ததுன்னா, உடனே நம்ம மெயின் கேரக்டர் வந்து அதை பார்த்துட்டு ஓகே அவன் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூ பிடிக்கும் தெரியுமா. ஸோ கடைசியாக வந்து நான் சாகும்போது உனக்கு எந்த பூ வேணும், அந்த பூ வேணுமான்னு சொல்லிட்டு கேட்பா. போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் கூட எமோஷனாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவளே ஆகிட்டா கடைசியில். ஸோ அவள் செத்து போன இடத்துலேயே வந்து அந்த இடத்துல ஒரு ரோஸ் பூவாட்டம் முடிச்சிருக்குது. ஸோ உடனே அவன் மெயின் கேரக்டர் பார்த்தா அவனுக்கு லைட்டாக எமோஷன் ஆகிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, இவங்க அந்த மாஸ்டர் கீழே ஒர்க் பண்ணவங்க வந்து இப்போ இவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மெயின் கேரக்டர் என்ன சொன்னேன், என் கூட எல்லாம் சேர்ந்து சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ட்ரெயின் பண்ணுவான் யார் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ அவன் வந்து கம்மியாக தான் ட்ரெயின் பண்ணியிருப்பான், அவன் வந்து நார்மலான பேசிக் கலைஞர்களுக்கு பண்ணியிருப்பான். இப்போ நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணோன்னா, இந்த எவனி டீமனோட இது கஷ்டப்பட்டு கற்றுக்கினா அதை வந்து இவன் ட்ரெயின் பண்ணுவான். ஸோ அதோட சேர்ந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து நம்ம நார்மல் வேர்ல்டுக்கு போயிடும். ஸோ நார்மல் வேர்ல்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 22 சாப்டர் 22வது ஃப்ளோ வந்து இவன் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மசி வந்து கிட்ட வந்து நம்ம மெயின் கேரக்டர் பேசலாம். ஸோ மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறோன்னா, இங்கே பாரு இப்போ வந்து நீ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்ப, ஸோ அதனால் வந்து இப்போ உனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும், ஸோ அதனால் வந்து உனக்கு உங்கள் கடை பத்தாது தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே வந்து நம்ம ஃபார்மசி என்ன சொல்கிறோம், ஆமாம் சார் அப்படின்வா. உடனே வந்து நம்ம ஃபார்மசிக்கார் என்ன சொல்கிறோம், நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகலான்ட்டு இருக்கேன், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்காரி கவுட்னஸ் இருக்காங்க, ஸோ அவன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ உடனே மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வந்து 24 வந்து என் பேரில் தான் இருக்குது. ஸோ 24 பார்த்தீங்கன்னா அந்த
ஸ்டார்டிங்கில் ஒரு ஈவில்லாட்ட ஒருத்தர் இருப்பா தெரியுமா, அங்கர் டீமன்ஸ் சொல்லிட்டு ஒரு பொம்பளை இருப்பாங்க. ஸோ அவளோட அந்த ஃப்ளோ வந்து என்னன்னா இவன் பேரில் தான் இருக்குது. ஸோ அந்த 20-4 ஃபுல்லாகவே என்னோட தான். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா, நான் அவனுக்கு வீடு எல்லாமே பண்ணி கொடுத்தேன், வீடியோனோ டிசைனு எல்லாமே பண்ணி கொடுத்தேன். நீ என்ன பதிலுக்கு எனக்கு பண்ணணுன்னா, இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா நீ வந்து என்னோட வந்து பீரியாடைஸ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரு. ஒரு நாள் 10 ஆர்டர் வந்திருக்கும், அந்த 10 ஆர்டர் அவள் பண்ணிட்டு பார்த்துட்டு இவனுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த 10 ஆர்டர் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னா உடனே வந்து அவன் வந்து ரொம்ப தேங்க்ஸ், இது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்வான். ஸோ அவனோட இவன் வந்து இப்போ வந்து பாஸ்ட்டில் லிவ் பண்ணிட்டு இருக்கான். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் துபா கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் வந்து பெரிய ஆளாக இருப்பாள். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண மாதிரி அவள் பெரிய ஆள். இவனே போய் மாத்திரை அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டுருக்கா போவான். ஆனால் பல வருஷமாக வெயிட் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து அந்த கியூ வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போவே அவன் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட செல்லம், அவள் பேரே எனக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த விச்சும் வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 22 சாப்டர் போய் முடிச்சான். அதுமாதிரி 23 சாப்டர் வந்து மற்றவங்க சேர்ந்து முடிச்சிட்டாங்க, 24 மற்றவங்க சேர்ந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. இந்த மாதிரி வந்து 30 சாப்டர் வரைக்கும் நம்ம ஈஸியாக 30 ஃப்ளோ வரைக்கும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு 2 பிக்கை காமிக்கிறாங்க. 25th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அது கவுன்சிலர் நம்ம இந்தியாவுக்கு இருக்காங்க. ஸோ அவள் செத்து போன மாதிரி இருக்குது 25th சாப்டர் ஃப்ளோரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நிறைய பேர் செத்து போய் கிடக்காங்க. ஸோ அதை வச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் பண்ண போட்டுருக்குன்னா அட பாவீங்களா திருப்பி செத்துட்டாங்கன்னா, இப்போ மெயின் கேரக்டர் வந்து திருப்பி சூசைட் பண்ணிவிட்டு திருப்பி அவன் வந்து 25th இதில் வந்து எந்த கவுன்சிலர் போவாங்கன்னா அதுக்கு பதில் இவன் போகணும். ஸோ அதுதான் நடக்க போகுது. சரி, நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போவோம்.